வணக்கம் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். முந்தைய பாடப்பிரிவில் ஒரு பொருள் அமிலமா, காரமா அல்லது நடுநிலையா என்பதை தீர்மானிக்க அமிலங்கள், காரங்கள் மற்றும் குறிகாட்டிகள் பற்றி அறிந்து கொண்டோம். இன்று இந்த காணொளியில் 7ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் இருந்து அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புகள் என்ற பாடப்பிரிவில் நடுநிலைப்படுத்தல் மற்றும் அமிலங்கள் மற்றும் காரங்கள் தொடர்பான சில சோதனைகள் குறித்து அறிந்து கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தின் முடிவில் நீங்கள் இதை பற்றி புரிந்து கொள்வீர்கள். அமிலங்கள் மற்றும் காரங்கள் தொடர்பான பரிசோதனைகள். அமிலமழை, நடுநிலைப்படுத்தல். அன்றாட வாழ்வில் நடுநிலைப்படுத்தல். முக்கிய வார்த்தைகள்: அமிலம், அதாவது புளிப்பு சுவை கொண்ட அரிக்கும் பொருள். காரங்கள், அதாவது கசப்பான சுவை மற்றும் சோப்பை தொடுதல் போன்ற பொருள். அமிலமழை, அதாவது காற்றில் உள்ள சில மாசுக்களால் அமிலமாகப்பட்ட மழை. நடுநிலைப்படுத்தல், அதாவது அமிலமும் காரங்களையும் வினை புரிந்து உப்பு மற்றும் நீரை உருவாக்கும் ஒரு ரசாயன எதிர்வினை. உப்பு. தொடங்குவதற்கு முன் இந்த பாடப்பகுதியை கருத்து வரைபடத்தை பார்ப்போம். ஒரு செயல்முறை செய்வதின் மூலம் அமிலங்கள் மற்றும் காரங்களை புரிந்து கொள்வோம். 6 சோதனை குழாய்களில் எலுமிச்சை சாறு என்று ஒரு இயற்கை அமிலத்தை எடுத்து தாமிரம், துத்தநாகம், மெக்னீசியம், இரும்பு, பித்தளை மற்றும் அலுமினியம் துண்டுகளை தனித்தனியாக ஒவ்வொரு சோதனை குழாய்களிலும் சேர்க்கவும். ஒரு வாயு வெளியிடப்படுவதை நாம் கவனிக்கலாம். ஒரு தீப்பெட்டியை ஏற்றி அதை சோதனை குழாய்களின் அருகில் கொண்டு செல்லுங்கள். அது ஒரு ஒளியுடன் தீப்பிடிப்பதை நாம் பார்க்கலாம். வெளியிடப்பட்ட வாயு ஹைட்ரஜன். இன்னொரு செயல்முறை செய்வோம். 2 சோதனை குழாய்களில் எலுமிச்சை சாறை எடுத்து ஒரு சோதனை குழாயில் சில பளிங்குக்கல் துண்டுகளையும் மற்றொன்றில் முட்டை ஓடுகளையும் சேர்க்கவும். ஒரு வாயு வெளியிடப்படுவதை நாம் பார்க்கலாம். எரியும் தீக்குச்சியை சோதனை குழாய்க்கு அருகில் கொண்டு வாருங்கள். கரிமில வாயுவை வெளியிடுவதால் சுடர் அணைகிறது. சுண்ணாம்பு நீரில் வாயுவை அனுப்பவும். கரிமில வாயு சுண்ணாம்பு நீரை பாலாக மாற்றுவதால் ஒரு வீழ்படிவு உருவாகிறது. அமிலமழை என்றால் என்ன தெரியுமா? அமிலமழை என்பது கார்போனிக் அமிலம், கந்தக அமிலம் மற்றும் நைட்ரிக் அமிலம் மழை நீருடன் இணைந்ததாகும். அமிலமழையால் கட்டிடங்கள் மற்றும் தாஜ்மஹால் போன்ற நினைவு சின்னங்கள் மற்றும் நமது தோலுக்கு சேதம் ஏற்படுகிறது. தொழிற்சாலை கழிவு வாயுகளில் கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு மற்றும் கரிமில வாயு ஆகியவை உள்ளன. அவை ஈரப்பதத்துடன் கலக்கும் போது
அந்த கந்தக அமிலம் நைட்ரிக் அமிலம் மற்றும் கார்போனிக் அமிலமாக மாறுகின்றன. ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினம் மாவட்டத்திலும் அமில மழை பெய்துள்ளது. அமிலங்கள் நீல பாசி சாயத்தை சிவப்பு நிறமாகவும் காரங்கள் சிவப்பு பாசி சாயத்தை நீலமாகவும் மாற்றும் என்பதை நாம் அறிவோம். ஒரு அமிலத்தை காரத்துடன் கலந்தால் என்ன ஆகும் என்று பார்ப்போம். இதற்கு பினாப்தலின், நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம், மற்றும் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். அவற்றின் நிறங்களை பாருங்கள். சோதனை குழாயின் 4இல் ஒரு பகுதியை நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் நிரப்பவும். 2 முதல் 3 துளிகள் காட்டி, அதாவது பினாப்தலின் அமிலத்துடன் சேர்க்கவும். இப்போது சோதனை குழாயை மெதுவாக அசைக்கவும். அதில் நிறமாற்றம் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளலாம். அமில கரைசலில் ஒரு துளி சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலை ஒரு துளி சொட்டு மூலம் சேர்க்கவும். குழாயை மெதுவாக கிளறவும். கரைசலின் நிறத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இளஞ்சிவப்பு நிறம் தோன்றும் வரை கிளறிக்கொண்டே சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலை சொட்டு சொட்டாக சேர்க்கவும். இப்போது மேலும் ஒரு துளி நீர்ந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சேர்க்கவும். கரைசல் மீண்டும் நிறமற்றதாக மாறுவதை நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் ஒரு துளி சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலில் சேர்க்கவும். கரைசல் மீண்டும் இளஞ்சிவப்பு நிறமாக மாறும். கரைசல் காரங்களாக இருக்கும்போது பினாப்தலின் இளஞ்சிவப்பு நிறத்தை அளிக்கிறது என்பது தெளிவாகிறது. மறுபுறம் கரைசல் அமிலமாக இருக்கும்போது அது நிறமற்றதாக இருக்கும். ஒரு அமில கரைசலிலும் காரங்கள் கரைசலிலும் தகுந்த அளவில் கலக்கப்படும் போது அமிலத்தின் அமிலத்தன்மை, காரங்கள் அடிப்படை தன்மை அழிக்கப்படுகின்றன. இதன் விளைவாக வரும் கரைசல் அமிலம் அல்லது காரங்கள். நடுநிலைப்படுத்தப்பட்ட உடனே சோதனை குழாயை தொடவும். நாம் வெப்பத்தை உணரலாம். நடுநிலைப்படுத்தல் எதிர்வினையில் வெப்பம் எப்போதும் உற்பத்தி செய்யப்படுகிறது அல்லது உருவாகிறது. உருவான வெப்பமானது எதிர்வினை கலவையின் வெப்பநிலையை உயர்த்துகிறது. நடுநிலைப்படுத்தல் எதிர்வினையில் ஒரு புதிய பொருள் உருவாகிறது. இது உப்பு என்று அழைக்கப்படுகிறது. உப்பு அமிலம், காரங்கள் அல்லது நடுநிலை இயல்புடையதாக இருக்கலாம். இவ்வாறு ஒரு அமிலத்திற்கும் காரத்திற்கும் இடையேயான எதிர்வினை நடுநிலைப்படுத்தல் என்று அழைக்கப்படுகிறது. வெப்பத்தின் பரிமாண வளர்ச்சியில் உப்பு மற்றும் நீர் உற்பத்தி செய்யப்படுகிறது. அமிலம் கூட்டல் காரங்கள் உப்பு கூட்டல் நீர், அதாவது வெப்பம் உருவாகிறது. பின்வரும் எதிர்வினை ஒரு எடுத்துக்காட்டு. ஹைட்ரோகுளோரிக் அமிலம், அதாவது HCl கூட்டல் சோடியம் ஹைட்ராக்சைடு, அதாவது NaOH.
சோடியம் குளோரைடு, அதாவது NaCl கூட்டல் நீர், அதாவது H2O. நமது வயிற்றில் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் உள்ளது. இது உணவை ஜீரணிக்க நமக்கு உதவுகிறது. ஆனால் வயிற்றில் அதிகப்படியான அமிலம் அஜீரணத்தை ஏற்படுத்துகிறது. சில நேரங்களில் அஜீரணம் வலியாக இருக்கும். அஜீரணத்தை போக்க மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு கொண்ட மெக்னீசியாவின் பால் போன்ற ஆன்டாசிடுகளை எடுத்துக்கொள்கிறோம். இது அதிகப்படியான அமிலத்தின் விளைவை நடுநிலையாக்குகிறது. எறும்பு கடித்தால் அது அமில திரவத்தை, அதாவது ஃபார்மிக் அமிலம், தோலில் செலுத்துகிறது. அமிலத்தின் விளைவை ஈரமான சமையல் சோடா, அதாவது சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் அல்லது துத்தநாகம் கார்பனேட்டை கொண்ட கேலமைன் கரைசலில் தேய்ப்பதின் மூலம் அமிலத்தின் விளைவை நடுநிலைப்படுத்தலாம். ரசாயன உரங்களை அதிகமாக பயன்படுத்துவதால் மண்ணில் அமிலத்தன்மை ஏற்படுகிறது. மண் மிகவும் அமிலமாகவோ அல்லது மிகவும் காரங்களாகவோ இருக்கும்போது தாவரங்கள் நன்றாக வளராது. மண் மிகவும் அமிலமாக இருக்கும்போது அது விரைவு சுண்ணாம்பு, அதாவது கால்சியம் ஆக்சைடு அல்லது ஸ்லேக்டு சுண்ணாம்பு, அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைடு போன்ற காரங்களை கொண்டு சிகிச்சையளிக்கப்படுகிறது. மண் காரங்களாக இருந்தால் அதில் கரிம பொருட்கள், அதாவது உரம் சேர்க்கப்படுகிறது. கரிம பொருட்கள் மண்ணின் காரங்கள் தன்மையை நடுநிலையாக்கும் அமிலங்களை வெளியிடுகின்றன. பல தொழிற்சாலைகளில் கழிவுகளில் அமிலங்கள் உள்ளன. அவை நீர்நிலைகளுக்குள் செல்ல அனுமதித்தால் அமிலங்கள் மீன் மற்றும் பிற உயிரினங்களை கொன்றுவிடும். எனவே தொழிற்சாலை கழிவுகளின் காரப் பொருட்களை சேர்ப்பதின் மூலம் நடுநிலையாக்கப்படுகின்றன. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அமில மழை என்பது கார்போனிக் அமிலம், கந்தக அமிலம் மற்றும் நைட்ரிக் அமிலம் மழை நீருடன் இணைந்ததாகும். நடுநிலைப்படுதல் எதிர்வினையில் வெப்பம் எப்போதும் உற்பத்தி செய்யப்படுகிறது அல்லது உருவாகிறது. ஒரு அமிலத்திற்கும் காரத்திற்கும் இடையிலான எதிர்வினை நடுநிலைப்படுதல் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு அமிலமும் காரமும் ஒன்றையொன்று நடுநிலையாக்கி உப்பை உருவாக்குகின்றன. நடுநிலையான கரைசல்கள் அனைத்து பொருட்களும் உப்புகள் அல்ல. உப்புகள் எப்போதும் நடுநிலையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவை அமிலமாகவோ அல்லது காரங்களாகவோ இருக்கலாம்.